ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதில் 2, இதில் 2, அதுக்கப்புறம் அப்புறம் 1. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி ஆப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் ரேஷியோ எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி 2 பாகம் எடுத்தீங்கன்னா, புழுங்கல் அரிசியில் 2 பாகம் எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ டம்ளரில் அளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பாகம் உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் இதனோட கரெக்ட் ரேஷியோ. இந்த மாதிரி ஆப்பம் வரணும்னா, சும்மா கொஞ்சமாக வெந்தயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு, காலையில் அரைச்சதை நைட்டுக்கு நீங்கள் ஊற்றணுனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை நைட்டு அரைச்சி வச்ச மாவை காலம்பரை நீங்கள் அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் வரும். அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹோல்ஸ் மாதிரி வந்தால் தான் ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே டைமில் இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றினாலும் ஊறும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இல்லைன்னா கல்லாட்டம் நடுவில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும். பிச்சாலுமே அது பார்த்தா கொஞ்சம் ஹார்டாகவும் தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுவுமே சேர்க்கலைங்க. சிம்பிளாக இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.